கூடிய இரும்பு சத்து இருக்குது, துத்தநாக சத்து இருக்குது, புரதச்சத்து நிறைய இருக்குது, செலினிய சத்தும் இருக்குது. ஸோ ஒரு கடலை சட்னியை நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குழந்தைகள் இருக்க ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அந்த தோல் விட்டு வரும். நல்லா ரோஸ்ட் ஆனதும் அந்த தோலை வந்துட்டு நல்லா உரிச்சிருங்க. உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை போட்டுட்டு இது கூடவே வந்துட்டு நான் இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்துருக்கேங்க. இதையும் போட்டு இது கூடவே கொஞ்சோண்டு சைஸ் புளியும் போட்டு ஒரு 3 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூட உப்பு இவ்வளோ தாங்க போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.